பிரைஸ் தி லார்ட். தேவ மக்களே, இந்த காலவெளியிலும் தேவ சமூகத்தில் முழு இதயத்தோடு அவரை ஆராதிப்போம், தொழுது கொள்வோம். அவர் நமக்கு கிருபை செய்வார். அவர் துதிக்கு பாத்திரர். அவர் ஒருவரே. இந்த காலவெளியிலே அவரை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து துதிக்கும் பொழுது அதில் அவர் பிரியப்படுகிறார். அது மாத்திரமல்ல, நமக்கு பலனும் ஞானமும் தெளிவும் உண்டாகிறது. நம்முடைய கரங்களை பலப்படுத்துவார், ஸ்திரப்படுத்துவார். நாம் கண்டிப்பாக ஒரு மதிலை தாண்ட முடியும், சேனைக்குள் பாய்ந்து செல்ல முடியும். இந்த தேவ சமூகத்தை யாரும் சாதாரணமாக எண்ணாதில்லை. இந்த ஜெப நேரம் நம்ம வாழ்க்கையும் நம்ம குடும்பத்தையும் அர்த்தமுள்ளதாக, பிரயோஜனமுள்ளதாக மாற்றுகிற நேரம். எல்லாரும் இருதயத்தை உயர்த்தி வாயை திறந்து ஸ்தோத்திரம் பண்றீங்களா? நன்றி அப்பா, நீர் நடத்தி வந்த பாதைகளுக்கு நன்றி, உங்களுடைய இரக்கத்துக்கு நன்றி. ஓ, தேங்க்யூ ஜீசஸ். ஸ்தோத்திரம். துதிக்கு பாத்திர மகிமை உமக்கே, எங்கள் கரங்களை உயர்த்தி உமை என்றும் ஆராதிப்போம். துதிக்கு பாத்திர மகிமை உமக்கே, எங்கள் கரங்களை உயர்த்தி உமை என்றும் ஆராதிப்போம். துதிக்கு பாத்திர மகிமை உமக்கே, எங்கள் கரங்களை உயர்த்தி உமை என்றும் ஆராதிப்போம். நீ பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாரும் இல்லை, உம்மை போல யாரும் இல்லை. நீ பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாரும் இல்லை, உம்மை போல யாரும் இல்லை. நீ பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாரும் இல்லை, உம்மை போல யாரும் இல்லை. நீ பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாரும் இல்லை, உம்மை போல யாரும் இல்லை. நீ பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாரும் இல்லை, உம்மை போல யாரும் இல்லை. துதிக்கு பாத்திரம் மகிமை உமக்கே. ஓ, நன்றி. கரங்களை உயர்த்தி உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். நீ பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாரும் இல்லை, உம்மை போல யாரும் இல்லை. சுவே, உம்மை போல யாரும் இல்லப்பா. இன்னைக்கு எங்க கூட இருக்கிறவங்களே எங்களை மறக்கிறதும் கைவிடுறதும் எங்களை விட்டு விலகிறதும் சர்வசாதாரணம். எங்களை நகைப்பதும் எங்களுக்கு விரதமாய் எழும்பி நிற்பதும் சர்வசாதாரணமாய் நடக்குது. ஆனால் இவைகள் மத்தியிலே நீர் ஒருவரே, நான் உன் பரிகாரி என்று சொல்லுகிறேன், நான் உன்னை நடத்துவேன் என்று சொல்லுகிறேன், நான் உன்னை விட்டு விலக மாட்டேன் என்று சொல்லுகிறேன், நான் உன்னை கைவிட மாட்டேன் என்று சொல்லுகிறேன். நன்றி அப்பா. உங்க அன்பு எவ்வளோ பெருசு. அந்த அன்புல தான் நாங்கள் இன்னைக்கு நிற்கிறோம். இந்த விலையூர்ந்த அன்புக்கு நன்றி. அந்த அன்புக்கு நான் தகுதியே இல்லை. ஆனால் எனக்கு
இவ்வளவு கிருபை, இவ்வளவு இறக்கம். நான் எத்தனை முறை விழுந்தாலும் நீங்கள் என்னை தூக்கி விடுறது மாத்திரமல்ல, அதே அன்பை என் மேலே செலுத்துறீங்களே. நன்றி ராஜா, நன்றி நன்றி. எங்களை அர்ப்பணிக்கிறோம். இந்த நாளிலும் நீர் எங்களை நடத்தும். எங்கள் சோர்வுகள், பலவீனங்கள் எல்லாம் நீர் அறிவு. நீரே பரிகாரி. இப்பொழுது உங்கள் வார்த்தையில் எங்களை பலப்படுத்துங்க. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் இன்றைக்கும் நம்மத்திலே பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். தேவ மக்களை, சங்கீதங்களின் புஸ்தகம், இந்த பாடலை தாவீது எழுதுகிறார். 103ஆம் சங்கீதம். அந்த சங்கீதத்தில் 2வது வசனம். அந்த 2வது வசனத்தில் 2வது பகுதி என்ன வருது? முதல்ல இருந்தே வாசிக்கிறேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாது. தாவீது மூலம் நம்ம கற்றுக்கொள்கிற காரியம் அநேகம். அவர் குறிப்பாக சொல்றாரு, இந்த ஆத்துமா செய்ய வேண்டியது ரொம்ப முக்கியமான காரியம். இன்னைக்கு ஆத்துமால சோர்வு, பலவீனம், ஆத்துமால பலவிதமான புயல் காற்று சீறி வீசுது. நம்ம நில குலைஞ்சிடறோம். சில வார்த்தைகள் ஆத்மா வந்து தாக்குது. சில சூழ்நிலைகள் உடஞ்சே போயிடும். ஆனால் இந்த ஆத்மா ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கு தாவீது ருசி பார்த்து ஒரு காரியத்தை சொல்லி வைக்கிறார். ஒன்று, ஆத்துமாவை கர்த்தரை சோத்திரி. எந்த ஆத்துமா எப்பொழுதும் கர்த்தரை சோத்திரிக்குதோ அந்த ஆத்துமா தைரியமாக இருக்கும். அந்த ஆத்துமா சோர்ந்து போகாது. அந்த ஆத்துமா தோத்து போகாது. ஆத்துமா எங்க இருக்கு? நமக்குள்ள தான் இருக்கு. அந்த ஆத்துமா தான் ரியல் மேனே. நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கிறோம், அந்த வெளியில் பார்க்குற ஒரு தோற்றம் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் அந்த ஆள் நினைக்கிறேன். இல்லை, ஒரிஜினல் ஆள் உள்ளே இருக்கிறாரு. அந்த ஒரிஜினல் ஆளுக்கு இந்த சரீரம் வீடாக இருக்கு. அந்த ஒரிஜினல் ஆள் தான் அந்த ஆத்மா. அந்த ஆத்மா கர்த்தரை சோத்திரிக்க வேண்டும், எப்பொழுதும் சோத்திரிக்க வேண்டும். மக்களே, இன்னைக்கு காலையில் காலை எடுத்து வச்சிருக்கிறோம். வேலைக்கு போக போகிறோம், பிஸ்னஸை துவங்க போகிறோம், குடும்பத்தை நடத்தணும், சில விஷயங்களை செஞ்சு முடிக்கணும், நிறைய தேவைகள் இருக்குது, நிறைய டாஸ்க் இருக்குது. இதெல்லாம் எப்படி செய்ய போகிறீங்க? சில விஷயம் செய்ய முடியுமான்னு பயம், கலக்கம். இதில் பற்றாக்குறைக்கு பலவிதமான வேதனைகள், பலவிதமான பயங்கள், தடுமாற்றங்கள், சந்தேகங்கள், இது ஒரு பக்கம். கவனிங்க, இதில் தான் ஆத்மா அப்படி ரொம்ப பதறுது, பலவீனம் ஆகுது, பயம் வந்து தாக்குது. இந்த ஆத்மாவில் பயம் தாக்கும் பொழுது தான் பிசாசு அவனுடைய காரியங்களை செய்கிறான். தீமைகளை இன்னும் போடுறான், தடுமாற வைக்கிறான், நிலக்கொலைய வைக்கிறான். ஆனால் ஆத்மா ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னு சொன்னால் இந்த தீமைகள், நாசங்கள் ஒன்றும் வேலை செய்ய முடியாது. அது மாத்திரமல்ல, மலை போன்ற பிரச்சனையை பதறாக்க முடியும். அதுக்கு தான் இந்த தாவீது சொல்லி கொடுக்குறாரு, ஆத்மாவை கர்த்தரை சோத்திரி. அந்த ஆத்மாவுக்கு ஒரு ப்ராக்டிஸ் இருக்கணும், கர்த்தரை சோத்திரிக்கிறதுக்கு. நம்ம கவலை, துக்கம், இப்படிப்பட்ட பிரச்சனையில் என்ன பண்ணுறோம்? அந்த ஆத்மாவை டைவர்ட் பண்ணுறதுக்கு, ஆத்மா எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது, வேதனையாக இருக்குது, அழுகையாக வருது, எதுவும் செய்ய முடியல, எண்ணமெல்லாம் ஒரு பக்கம் போகுது, இப்படின்னு வருது பார்த்தீங்களா? கடைசியில் என்ன ஆகுது? ஏதாவது யாருக்கிட்டையாவது பேசணும், ஏதாவது டிவியில் ஏதாவது பார்க்கணும், ஏதாவது கொஞ்சம் வெளியில் போகணும் அப்படின்னு அங்கலாய்க்குது. தப்பு இல்லை, ஆனால் அப்படி டைவர்ட் பண்ணிட்டாப்புல சரியாயிரும்னு நினைக்கிறீங்க. நீங்கள் பேசுகிறது தப்பு இல்லை, டிவியில் ஏதோ வாட்ச் பண்ணுறது தப்பு இல்லை, ஆனால் அப்படி பண்ணால் ஆத்மா கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகும்னு நினைக்கிறீங்க பார்த்தீங்களா? அது தப்பு. அதுக்கு அந்த ட்ரீட்மெண்ட்டு தப்பு, அது தப்பான ட்ரீட்மெண்ட்டு. இன்றைக்கி நிறைய பேர் இப்படி தான் வாழ்க்கை போகுது, ஒரே ட்ராஜடியாக தான் இருக்குது. என்னன்னு தெரில, சில நேரம் தூக்கம் போயிடுது. ஹலோ,
ஆத்துமாவை கத்தரை ஆத்துமா கத்தரை சோத்திரிக்கிற ஒரு ப்ராக்டிஸை கொடுங்க. ஆத்துமா கத்தரை சோத்திரிச்சா போதும், நீங்கள் தைரியமாக இருப்பீங்க, மலையை தாண்டுவீங்க இல்லையா? சோர்ந்து போக மாட்டீங்க, பயப்பட மாட்டீங்க, நிலக்குலைய மாட்டீங்க, நிலச்சி நிற்பீங்க. இந்த ஆத்மா தைரியம் ஆயிடுச்சுன்னா அது என்ன செய்யும்? இந்த ஆத்மா எப்பொழுதும் கத்தரை பார்க்கும், கத்தருடைய வார்த்தையை பார்க்கும். கத்தரை எனக்கு இந்த வாக்குத்தத்தம் கொடுத்துருக்கிறார், நான் பயப்பட மாட்டேன். ஆத்மாக்குள்ள அந்த கத்தரை சோத்தரிக்கிற இருதயம் இல்லைன்னா அதுக்குள்ள என்ன இருக்கும்னா சந்தேகம், பயம், கலக்கம். இப்படி வாழ்வது எப்படி சாத்தியம் சொல்லுங்க? இதனால தான் நிறைய பேர் பலவீனம் அடைகிறாங்க, சீக்கிரத்தில் சுகவீனம் ஆக்குறாங்க. ஏன் சீக்கிரத்தில் அவங்க வாழ்க்கையை முடிக்கிறதுக்கும் இது ஒரு காரணம். இருதயம், இந்த ஆத்மா அதுக்குள்ள கத்தருகை சோத்திரிக்கிற ஒரு ஆத்மாவாக இருக்கணும், புலம்பக்கூடாது. நீங்கள் நிறைய பேர் ஆத்மாவில் கத்தரை சோத்திரிக்கலை, அந்த ஆத்மாவில் அவங்களுக்கு நடந்ததுன்னா நினச்சி பார்த்துட்டு இருக்கிறாங்க. அந்த ஆத்மாவில் சில பேரை திட்டி கொண்டிருக்கிறாங்க, அந்த ஆத்மாவில் சில பேரை அவங்க மன்னிக்க முடியல, அந்த ஆத்மாவில் அவங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க? கடவுளை விட்டு விலகி வேற ஒரு காரியத்துக்கு இடம் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. அதெல்லாம் செஞ்சாப்புல வாழ்க்கை மாறுன்றது கொஞ்சம் கூட சாத்தியம் இல்லை. மாறுவதற்கு, அலங்காரமாய் மாறுவதற்கு கத்தரை சோத்தரிக்க வேண்டும். இரண்டாவது, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாத. கத்தர் எத்தனையோ நன்மைகளை செஞ்சிருக்கிறாரு, மறக்காத. இந்த ஆத்மா 2 விஷயத்தை செய்யணும் பாருங்க. ஏன் இன்னைக்கு கலக்கம், ஏன் இன்னைக்கு பயம், ஏன் இன்னைக்கு சந்தேகம், ஏன் இன்னைக்கு ஒரு கசப்பு, ஏன் இன்னைக்கு வெறுப்போடு எந்திரிக்கிறோம், கலக்கத்தோடு கூட எந்திரிக்கிறோம்? உள்ள அவர் செய்த சகல உபகாரங்களை நினச்சி தேங்க் பண்ணாத ஒரு இருதயம், ஒன்று சோத்தரிக்காத இருதயம், அடுத்தது நன்றி செலுத்தாத இருதயம். இந்த ரெண்டுமே ஆத்துமாவை தீமையான பாதையில் நடத்திடும். அதனால தான் இந்த ஆத்மாவுக்கு என்ன வேணும்? சோத்திரம் செலுத்தணும். ரெண்டாவது, இந்த ஆத்மா எதுக்குன்னா அதில் கர்த்தர் செய்த உபகாரங்களை மறக்கக்கூடாது, அதை நினைத்து துதிக்கணும். உபகாரங்கள், பெனிஃபிட், எத்தனை நன்மை செஞ்சிருக்கிறாரு, நம்ம அதை நினைக்கிறது இல்லை. நம்ம நினைக்கிறதுனா இது எப்படி நடக்கும், இது இப்படி போயிட்டுருக்கு, இப்போவே எவ்வளோ மோசமாக இருக்குது, மேலே வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை, இன்னும் எவ்வளோ கேவலமாக போகுது, இதை தான் எண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க. ஆனால் கர்த்தர் செய்த உபகாரங்களை நினச்சி நன்றி செலுத்துறீங்களா? சில பேர் பாருங்க, ஜெபம் செய்கிறது இல்லை, கர்த்தருடைய வேத வார்த்தை எடுத்து வைக்கிறது இல்லை. வேத வார்த்தை இருந்தால் தானே அவங்களுக்கு தெரியும் கர்த்தருக்கு நன்றி செலுத்தணும். சில விஷயம் வாக்குத்தத்தத்தை பார்த்து கர்த்தர் எனக்கு நன்மை செய்கிறாரு, இல்லை ஒன்றும் செய்கிறதில்ல, அப்படியே காலையை எந்திரிக்கிறது, ஏதோ ஒன்று வேலையை செய்கிறது, போகிறது வர்றது, இதுதான். அப்போ பாருங்கள் எப்படி இருக்கும். அவங்க சொல்கிறாங்க, அப்படியே ஒரு பாரம் அழுத்தி கொண்டிருக்கு, மனம் ஒரு வெற்றிடமாக இருக்குது. இதுக்கு காரணம் என்ன? அந்த ஆத்மா கர்த்தரை சோத்திரிக்கல, அந்த ஆத்மா கர்த்தர் செய்த உபகாரங்களை எண்ணி பார்த்து துதிக்கல, நன்றி செலுத்தல. ஏன் இந்த உபகாரங்கள் ரொம்ப முக்கியம், இந்த பெனிஃபிட் ரொம்ப முக்கியம்? ஏன்னா அதை எண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கடவுளுடைய நன்மையும் கிருபையும் இருக்குது. அதுதான் மெயின் ரோலை ப்ளே பண்ணுது. நன்மை, கிருபை, ஆமென். இந்த பெனிஃபிட்டை எண்ணி பார்க்கும்போது அந்த கிராட்டிடியூட் ஹார்ட்டு, அந்த கிராட்டிடியூட் ஹார்ட்டை எதை குறிக்குதுன்னா அந்த இருதயம் தான் உணர்வுள்ள இருதயம். உங்கள் இருதயம் நீங்கள் நன்றி செலுத்தி கர்த்தருக்கு ஒரு கிராட்டிடியூட் ஹார்ட்டாக இருக்குதுன்னு சொன்னால் உங்களுக்கு உணர்வு இருக்கும். என்ன உணர்வு இருக்கும்? எது செய்யணும், எது செய்யக்கூடாது, எந்த இடத்துல நிற்கணும், எந்த இடத்துல நிற்கக்கூடாது, இல்லையா? இப்படிப்பட்ட உணர்வு நமக்குள்ள இந்த உணர்வுள்ள இருதயம்னு சொன்னால் ரொம்ப முக்கியமான காரியம் என்னென்னா, நான் கடவுளுடைய பிள்ளை இல்லையா, கர்த்தர் எனக்கு சகாயர் என்கிறத நம்புகிற ஒரு இருதயம் இல்லையா? இன்றைக்கி சில பேர் பாருங்கள், செத்தது போல் இருப்பாங்க, உணர்வே இருக்காது. நான் யார், எதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறேன், என்ன நோக்கம், கர்த்தருக்கு எது எனக்கு இந்த உலகத்துக்கு கொண்டு வந்தார், எந்த நோக்கத்திற்கு இந்த வாழ்க்கையை கொடுத்தாரு, எந்த நோக்கத்திற்கு இந்த இந்த உணர்வுனா போயிடுது பாருங்கள். இந்த உணர்வு போனனால தான் அங்கே என்ன வருது? கசப்பு, வைராக்கியம், பலவிதமான கடின இருதயம் மாறுது. உணர்வு இல்லை, விசுவாசினே சொல்ல முடியாது. விசுவாசினா அங்கே உணர்வு இருக்கணும், அந்த இருதயத்தில் உணர்வு இருக்கணும்.
உணர்வு எந்த இருதயத்தில் இருக்கும், அந்த இருதயத்தில் கிராட்டிடியூடு இருந்ததுன்னா உணர்வு இருக்கும். நான் யாரு, கடவுளுடைய பிள்ளை, இதை செய்வேன், இதை செய்யவே மாட்டேன். எத்தனை பேருக்கு நான் சொல்றது வழங்குது? அப்போ கவனிங்க, இந்த உணர்வுள்ள இருதயத்தில் தான் கர்த்தர் என்ன பண்ணுறாரு இல்லையா, அங்கே நம்பிக்கையை வைக்கிறார். அந்த இருதயம் தான் கர்த்தரை நம்பும். அந்த உணர்வுள்ள இருதயம், அதாவது அந்த கிராட்டிடியூட் ஹார்ட் தான் உணர்வுள்ள இருதயம். அங்கே தான் நம்பிக்கையே வருது. நீங்கள் கர்த்தரை நம்ப முடியும். கிராட்டிடியூட் இல்லை, அந்த உணர்வு இருக்காது. உணர்வு இல்லைன்னா நீங்கள் யார், ஏன் நம்பணும்? விசுவாசத்தில் என்ன காரியம் நடக்கும்? விசுவாசம் தான் என் சுவாசம். விசுவாசத்தில் தான் அங்கே என் வெற்றி இருக்குன்றது அந்த கனெக்ஷனே இல்லாமல் போயிடும். அப்போ பாருங்கள், இந்த கிராட்டிடியூட் ஹார்ட்டில் தான் ஹார்ட் ஆஃப் ஹோப், அந்த இருதயத்தில் நம்பிக்கை இருக்குது. என்ன நடந்தாலும் சரி அவன் கர்த்தரை நம்புவான். இல்லை, அவர் என்னை விட்டு விலக மாட்டார். யோசிப்பு நம்புறாரு பார்த்தீங்களா? என்ன நடக்குது, அத்துமீறுது, என்னமும் அத்துமீறட்டும், என்ன நடக்கட்டும், இல்லை எனக்கு நம்பிக்கை இருக்கு, என் கர்த்தர் சொன்னதை எனக்கு செய்வார். ஆமென், ஹல்லேலூயா. இதுதான் த ஹார்ட் ஆஃப் ஹோப் இல்லையா? அது போல தான் பாருங்கள், காலேப் அவ்வளோ ஒரு நம்பிக்கை, கண்டிப்பாக அந்த மலைநாடு எனக்கு வரும், நான் கேட்க போகிறேன். ஒரு மறு பேச்சு இருக்காது, மாறுதரம் இருக்காது, இது ஒத்துக்கொள்வாங்க. அதே போல் கேட்குறாரு யோசுவா. சொல்கிறாரு, எப்பா நீ என்கிட்ட கேட்கறதுக்கு முன்னாடியே கர்த்தர் சொல்லிட்டாரு, இது காலேப் கேட்பான், இது அவனுக்கு தான், இது அவனுக்கு கொடுத்துடணும், இது உனக்கு தான். எப்படி அந்த காரியத்தை காலேப்னால நம்ப முடியுதுன்னு சொன்னான், அவன் இருதயத்தில் அந்த கிராட்டிடியூட் இருக்கு, உணர்வுள்ள இருதயமாக இருக்கு. ரெண்டாவது, இந்த உணர்வுள்ள இருதயத்தில் தான் நம்பிக்கை வருதுன்னு சொன்னேன். அடுத்தது, இந்த உணர்வுள்ள இருதயத்தில் தான் அங்கே கர்த்தரே வசிக்க முடியும். காட் டுவெல்லிங் பிளேஸாக இருக்கும், கர்த்தர் வாசம் பண்ணுகிற இருதயமாக இருக்கும். கிராட்டிடியூட் எவ்வளோ முக்கியம்னு பாருங்கள். கர்த்தர் நம்ம இருதயத்தில் தங்கணும்னு சொன்னால், நம்ம வாழ்க்கையில் தங்கணும்னா அந்த கிராட்டிடியூட் இல்லை, என்ன நடந்துருச்சு பேசுவார், ஒன்றும் எவ்வளோ நன்மையை வாங்கிட்டு சில பேர் சொல்லுவாங்க பாருங்கள், என்ன நடந்துருச்சு, ஒன்றும் இல்லை, அப்படியே தான் இருக்குது. கொஞ்சம் திரும்பி பாருங்கள். ஒரு சில விஷயம் அப்படி இருக்கலாம், ஆனால் அநேக விஷயம் அப்படி இல்லை. அவருடைய பாதுகாப்பு இருந்துச்சுங்க, அவர் உங்களை போஷிச்சாருங்க, வழி நடத்தினாருங்க, நெருக்கத்திலும் நீங்கள் வாழ்ந்தீங்க, நெருக்கத்திலும் பெருக செஞ்சாரு. இதை எப்படி நீங்கள் மறக்க முடியும்? மறக்கலாமா? அந்த கிராட்டிடியூட் இருதயத்தில் கர்த்தர் வாசம் பண்ணுகிற இடமாக இருக்கு. கடைசியாக, கிராட்டிடியூட் இருதயத்தில், அந்த இருதயம், அந்த உணர்வுள்ள இருதயத்தில் தான் விசுவாசி கர்த்தர் ஆவியோடு உண்மையோடு கூட ஆராதிப்பான். கிராட்டிடியூட் இல்லை, நீங்கள் ஆராதிக்க முடியாது. எல்லாம் ஒரு வேஷமாக இருக்கும். பார்க்குறவங்க, அப்பா எப்படி கர்த்தர் ஆராதிக்கிறான் பாரு, எப்படி ஜெபம் பண்ணுறான் பாரு, எப்படி வேதம் வாசிக்கிறான், எப்படி நிற்கிறாங்க, எப்படி பேசுகிறாங்க கர்த்தரை பற்றி இல்லையா? சபைக்கு போகிறாங்களாக்கும், வாராங்களாக்கும் இல்லை, எல்லாம் அதெல்லாம் நடிப்பு தான், அதெல்லாம் வேஷம்தான். உள்ள கர்த்தர் செய்த உபகாரங்களை மறக்காமல் இருக்கிற இருதயம்தான் ஆவியோடு உண்மையோடு கூட ஆராதிக்க முடியும். மித்த பேர் ஆராதிக்க முடியாது. நீ ஆவியோடு உண்மையோடு கூட ஆராதிச்சானா உன் லெவல் வேற மாதிரி இருக்கும், உன்னுடைய எண்ணங்கள் வேற மாதிரி இருக்கும், வார்த்தைகள் வேற மாதிரி இருக்கும். நீ கர்த்தரையே பார்ப்ப, சூழ்நிலையை பார்த்து அதை ப்ரிடிக்ட் பண்ணி சூழ்நிலையை வச்சு பேசிக்கிட்டு இருக்க மாட்டேன். நீ சூழ்நிலையை வச்சு பேசிக்கிட்டு இருக்கிறேன்னு சொன்னால் நீ எப்படி ஆராதிக்கிற மனுஷனாக இருக்க முடியும்? எப்படி ஆவியோடு உண்மையோடு கூட ஆராதிக்க முடியும்? தேவ பிள்ளைகளை, இந்த கேள்வியெல்லாம் கேட்கறது மாத்திரமல்ல, உங்கள் இருதயத்தில் யோசிங்க. உங்களுக்கு கர்த்தர் உதவியே செய்ய மாட்டாருன்னு சொல்லலை இல்லையா? நீங்கள் உதவி பெற வேண்டும் என்று சொன்னால் இன்றைக்கு இந்த காலவெளியில் கர்த்தரை சோத்திரம் பண்ணுங்க, ஆத்துமாவில் சோத்திரம் பண்ணுங்க. அவர் செய்த சகல உபகாரங்களை மறக்காமல் நன்றி செலுத்துங்க. உங்கள் இருதயம் கண்மலையாக மாறும், கர்த்தர் தங்குற இடமாக மாறும். கர்த்தர் உங்கள் இருதயத்தில் வந்து தங்கிட்டாருன்னா, டுவெல்லிங் பிளேஸாக இருந்துச்சுன்னா, நீங்கள் எப்படி தோற்று போவீங்க? நீங்கள் எப்படி அவமானத்தை பெறுவீங்க? நீங்கள் எப்படி நெருக்கத்தில் இருப்பீங்க? நீங்கள் பழுகுவீங்க, பெருகுவீங்க, பூமியை நிரப்புவீங்க. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. Bye-bye.